श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासनङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणे दित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य त्रिरदवक्त्रात्याः पारिषत्या परष्टदं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राथेदसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोगवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि परमानन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमदले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुतेः तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिभप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि एतत् व्रतं मम। वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना। यत्कर्णाञ्जलिः सम्पुटैरहरः सम्यक् पिबत्यादरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु। जन्मव्याधिजराविपत्तिमरणैः अत्यन्तशोभद्रवम् संसारं स विहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम्। सदुपगतसमाससन्धियोगं सममधुरोपणतार्थवाक्यबद्धम् रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் இன்னைக்கு 2வது நாள். ஆச்சாரியனுடைய மகிமையை நேற்றைய பிரவச்சனத்தில் நாம் சிரவணம் பண்ணினோம். நம்முடைய அஜ்ஞானம்ங்கிற இருளை போக்கி ஞானம்ங்கிற ஒரு தீபத்தை தரக்கூடியவர் தான் ஆச்சாரியன். ராமாயணத்துக்கு இந்த ஆச்சாரிய மகிமையை சொல்றதுக்கு பலவிதமான கட்டங்கள் வருது. ஆச்சாரியனுடைய பெருமையை
ராமாயணத்துல நிறைய இடத்துல எடுத்து எடுத்து காட்டுறார். பரதனுமே ஆச்சாரியனிடத்துல அபச்சாரம் பண்ணதுனாலதான் அது பகவானுக்கு தெரியும், ராமருக்கு. அதனால 14 வருஷம் நீயும் பாதுகைய வச்சு ஆராதிச்செண்டுரு, அப்புறம் நான் ராஜ்யத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவ்வளவு சரணாகதி பண்ண அவனுக்குமே பெருமாள் அந்த ஆச்சாரியனிடத்துல பண்ண அபச்சாரத்தினால அவனுக்கு ஒரு தடை கொடுத்தார். அப்படி என்ன அவன் அபச்சாரம் பண்ணான் அப்படின்னா, வசிஷ்டர் பரதனை பார்த்து பட்டம் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்களே இப்படி பேசலாமா, நீங்க புத்திமதி சொல்ல வேண்டாமா, உங்களுக்கு தெரியாதா என்றெல்லாம் அவருக்கே இவன் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவரிடத்திலேயே கோபப்பட்டுட்டான். அப்போ ஒரு ஆச்சாரியனிடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆச்சாரியனிடத்துல சாரம் சுஷ்டு மிதம் மது அப்படின்னு பாகவதத்துல பிருத்து மகாராஜா சொல்றார். நம்ம ஆச்சாரியனை பார்த்தா, சாதுக்களை பார்க்கிறோம், ஞானிகளை பார்க்கிறோம் அப்படின்னா சௌக்கியமா அப்படின்னு அவளை போய் கேட்கக்கூடாது. ஏன்னா சௌக்கியம் அப்படிங்கிறது உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற விஷயமே தவிர ஆத்மா எப்போதும் சௌக்கியமா தான் இருக்கும். அப்படி இருக்க சௌக்கியமானு போய் அவர்கிட்ட கேட்கலாமா? அப்ப எவ்வளவு அஜ்ஞானியா நாம இருக்கோம். அதனால சௌக்கியமான அவரிடத்துல கேட்கக்கூடாது, ஆச்சாரியனிடத்துல போயிட்டு. மேலும் எது சாரமோ அதை தான் பேச கத்துக்கணும் ஆச்சாரியனிடத்துல. சாரம் அப்படின்னா, சாரம் எது அப்படின்னா, இன்னைக்கு உலகம் இப்படி இருக்கு, அரசியல் இந்த மாதிரிலாம் நாம பேசக்கூடாது. எல்லாத்துலயும் நாம அவர் மனசு என்ன சொல்றதோ அடுபடி நாம பேச கத்துக்கணும். இல்லைன்னா நாம பேசவே கூடாது, அமைதியா இருக்கும். அதனால சாரம் சுஷ்டு மிதம் மது, ரொம்ப கோபமாலாம் பேசிடக்கூடாது ஆச்சாரியன்ட்ட. அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி கிடையாது. அதே மாதிரி அவர் தான் நாம பேசுறத கேட்கிறாரே அப்படிங்கறதுனால சகஜமா இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. அவருடைய அந்த பகவத் சிந்தனைய நாம கலைக்காம விஷயத்தை பேச கத்துக்கணும், பகவத் விஷயமா பேசணும். அப்படி இல்லைன்னா அமைதியாயிடணும். அதனால இதெல்லாம் ஆச்சாரியனிடத்துல நாம எப்படி பழகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த இடத்துல ஆச்சாரியனுடைய மகிமையைத்தான் இந்த இடத்துல நேற்றைக்கு நாம சிரவணம் பண்ணோம். அப்பேற்பட்ட மகிமை உடையவர் சாட்சாத்து ஸ்ரீ நாரதர். அந்த நாரத பகவான் வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்தார். அப்ப வால்மீகி பகவான் நாரதருக்கு செய்ய வேண்டிய உபசார பூஜைகள் எல்லாம் செய்து, வால்மீகி பகவான் நாரதரை பார்த்து சில கேள்விகள் கேட்கிறார். அப்படின்னு ஆரம்பிச்சார். கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ச வீர்யவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேன ச கோ யுக்தः சர்வபூதேஷு கோ ஹிதः வித்வான் கः சமர்த்தஸ்ச கஸ்சைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதः ஜுதிமான் கோ நசூயகः கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே ஏததிச்சாம்யகம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹி மே மஹர்ஷே துவம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். திரிலோக சஞ்சாரியான நாரதர் எல்லா இடத்துக்கும் போவார். நாரதர் எங்கேயும் அவருக்கு தடையே கிடையாது. ஹிரண்யகசிபு ஆத்துக்கும் போவார், ராவணனுடைய ஆத்துக்கும் போவார், எங்கேயும் தடை கிடையாது. கம்சனுடைய ஆத்துக்கு கூட போவார். நாரதரை ஏன் இங்க வந்த போ அப்படின்னு சொல்றதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா நாரதர் வந்தாலே அந்த இடத்துல மங்களமான விஷயம், பகவான் வரப்போறானார். ஹிரண்யகசிபு ஆத்துக்கு போனார்,
ஹிரண்யகசிபுவாத்துக்கு போன நாரதர் என்னாச்சு, டெய்லி பஜனை பண்ணணும்னு ஹிரண்யகசிபு நியமிச்சான் அவரை. ஹிரண்யகசிபு என்ன பஜனை கேட்டா அப்படின்னா, வீணையிலேயே நாரதர் மீட்டார் அந்த பகவன் நாமத்தை. வீணையிலேயே நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபாலா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபாலா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபாலா ஹரே அப்படின்னு நாரதர் இதை மீட்டுண்டே வந்தார். ஹிரண்யகசிபு பார்த்தான், ஆஹா ரொம்ப அருமையா இருக்கு காதுக்கு, தினமும் நீங்க 48 நாளைக்கு இங்க வந்து இதே மாதிரி வீணையில பஜனை பண்ணணும், நான் கேட்கணும்னா. அப்ப நாரதர் தினமும் சாயங்காலம் ஒரு நேரம் வருவார், ஒரு தூண்ல சாஞ்சிப்பார், நாராயண நாராயணன் மீட்டுண்டே இருப்பார். ரொம்ப அற்புதமா இருக்குன்னு அவன் தலையாட்டி தலையாட்டி கேட்பான். ஒரு நாள் நாரதர் இவன் ஏதாவது இதையே வாசிக்கிறோமேன்னு கேட்டுற போறாரேன்னு அடுத்த நாள் ஏதோ சங்கீத பாட்டு ஒன்று வாசிச்சார். உடனே ஹிரண்யகசிபு சொன்னா, நாரதரே மகா கோரமா இருக்கு இதை கேட்கறதுக்கு, பின்ன என்ன பாடினார், நேத்திக்கு வாசிச்சேலே அதே வாசிச்சிடுங்கன்னு. அப்ப அந்த ஹிரண்யகசிபுவுக்கு அந்த நாராயண நாமத்தினுடைய அந்த ஸ்மரணத்தை 48 நாள் கொடுக்கிறார். அப்போ எந்த தூண்ல சாஞ்சு நாரத பகவான் 48 நாள் நாராயண நாராயண நாராயணன் மீட்டினாரோ அந்த தூண்ல இருந்து தான் நரசிம்ம பகவான் தோன்றினார். அப்போ நாரதர் வரப்போறார்னா அங்க பகவான் அடுத்ததான் வரப்போறான்னு. துருவனுக்கு உபதேசம் பண்ணறதுக்கு போறார். அந்த துருவனுக்கு உபதேசம் பண்ணினா அடுத்தது என்னன்னா பகவானே துருவனுக்கு காட்சி தரார். அதுபோல இப்படி ஒரு மகிமை உடைய நாரதர் எல்லா இடத்துலையும் அவரை வான்னு தான் சொல்லுவார். அந்த நாரதரை வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டா. நாரதர் ஏதோ கலகம் பண்றார், அவருக்கு ஒன்றும் கலகம் பண்றதெல்லாம் வேலை கிடையாது. அவருக்கு எப்பொழுதும் அந்த வீணையை மீட்டுண்டு அந்த வீணையிலேயே அவர் சொல்றார். என்ன சொல்றார்னா, அகோ தேவரிஷி தன்யோயம் யத்கீர்த்திம் ஷார்ங்கதன்வனகா காயன்மாத்யம் இதம் தந்த்ரியா ரமயதி ஆதுரம் ஜகத். அகோ தேவரிஷி தன்யோயம். வியாசர் சொல்றார், என்ன ஒரு மகாத்மா இந்த நாரதர். கையில ஒரு வீணையை வச்சுண்டு ஒரு கையில ஜால்ராவை வச்சுண்டு அந்த வீணையை மீட்டுண்டு பகவன் நாம சங்கீர்த்தனத்தினாலேயே சர்வ லோகத்தையும் ரமிக்க செய்யக்கூடிய ஒரு மகாத்மா அப்படின்னு. அதனால இது நாரதர் கலகம் பண்ணுவார் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் லீல, பகவான் பண்ற லீல. அதனால இந்த இடத்துல பகவான் பண்ணக்கூடிய லீலைகள் இதெல்லாம். அதனால இந்த இடத்துல சொல்றார், நாரதர் வந்ததும் வால்மீகி பகவான் அவருக்கு பூஜையை பண்ணிட்டு சில கொஸ்டின் கேட்கிறார், கேள்விகள். நிறைய உயர்ந்த குணங்களை நான் எதிர்பார்க்கிறேன் ஒருத்தர் இடத்துல. என்ன உயர்ந்த குணங்கள்னா, நான் எதிர்பார்க்கிறது சத்தியசந்தனா இருக்கணும், தான் எடுத்த ஒரு முடிவுல திருடமான நிஷ்டை உடையவனா இருக்கணும், வீரியவானா இருக்கணும், சாரித்திரம்னா நடவடிக்கை, கேரக்டர், அதுல சிறந்தவனா இருக்கணும், தர்மஜனா இருக்கணும், தர்மிஷ்டனா இருக்கணும், கிருதஜனா இருக்கணும், யாருடைய கட்டளைக்கு தேவர்கள் கூட பயப்படுவாரோ அப்பேற்பட்ட மகாபுருஷன். இதெல்லாம் அந்த கேள்வி. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியமான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யசந்தோ திருடவ்ரதா. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டதும் உடனே நாரதர் சொன்னார்,
ஆமா இருக்காளே, நீ கேட்ட அத்தனை தகுதியும் குணங்களும் உடைய ஒரே ஒருத்தன் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். உடனே வால்மீகி சொன்னார், நான் எங்கேயோ ஏதோ ஒரு லோகத்துல இருக்கிறவரை கேட்கல, சாம்பிரதம் லோகே, இந்த பூமியில இருக்கணும். இந்த பூமியிலையா? ஆமா, இதுக்கு முன்னாடி பரசுராமர்னு ஒருத்தர் இருந்தார். இதுக்கு முன்னாடி ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம்னு ஒன்று வந்து எப்பயோ வந்துட்டு போன அவதாரம் கேட்கல. நரசிம்ம அவதாரம் எப்பயோ வந்துட்டு போயிடுது, அதை கேட்கல. இப்ப அவர் இருக்கணும், நாம போய் பார்த்துட்டு வர தூரத்துல இருக்கணும். அப்படியா? அப்படி ஒருத்தர். நான் கேட்டது தெய்வம் இல்ல, மனுஷன் அப்படின்னார். நான் கேட்டது மனுஷன். மனுஷன் அப்படின்னதும் உடனே நாரதர் சொன்னார், ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதா. எல்லாரும் ராமா ராமா ராமான்னு சொல்றாளே, உனக்கு கேட்கலையா காதலன்னா? ஏதோ அந்த பரசுராமர்னு சொல்றாளே, நீங்க அவரை சொல்றேலாம். அவர் இல்லப்பா, இது கோதண்டராமன். இந்த கோதண்டராமனுக்கு என்ன மகிமை அப்படின்னா, ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதாம் ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதாம் சர்வதாபிகத சத்விஹி சமுத்ர இவ சிந்துபிஹி ஆர்யஹ சர்வசமஸ்சைவ சதைக பிரியதர்ஷனஹ சச சர்வகுணோபேதஹ கௌசல்யானந்தவர்தனஹ காலாக்னிசதிருஷக்ரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹ. நாரதர் பதில் சொல்ல ஆரம்பிச்சார். பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத்துன்னர். சந்தோஷமா பதில் சொல்றார். ஏன்னா கேள்வி அப்படி ஒரு கேள்வி. கேள்வி கேட்டா சந்தோஷப்படணும். யாரு சந்தோஷப்படுவா? பதில் தெரிஞ்சவா தான் சந்தோஷப்படுவா. பதில் தெரியாதவா என்ன சொல்லுவா? அசடு, என்ன கேள்வி இதெல்லாம் அப்படின்னுவா. ஆனா கேள்வியுமே உச்சிதமான கேள்வியா இருக்கணும். அச்சு பிச்சுன்னு கேள்வியெல்லாம் இருந்தா அதுக்கெல்லாம் பதில் யாரும் சொல்ல முடியாது. அதனால பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது உச்சிதமா இருக்கணும். அதனால இந்த இடத்துல நாரதர் சொன்னார், ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய, சர்வலோகத்தையும் ரட்சிக்கணும் என்பதற்காக அவதாரம் பண்ணவர். சர்வ ஜனங்களுக்குமே அபயம் தரக்கூடியவர். காகாசுர பரியந்தம் அபயப்பிரதானம் பண்ணக்கூடியவர். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய, தர்மத்தை காப்பாற்றக்கூடியவர். அப்போ உலகத்தை காப்பாற்றக்கூடியவர், தர்மத்தை காப்பாற்றக்கூடியவர். உலகத்தை காப்பாற்றக்கூடிய ராஜா அப்படின்னா ராஜாவுக்கு முதல்ல குவாலிட்டி இருக்கு. ராஜானா எப்படி இருக்கணும்னு இந்த இடத்துல சொல்றார். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய, நான் உலகத்தை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா முதல்ல அவன் தன்னுடைய தர்மத்துல இருந்து காட்டணும். சும்மா ஜம்பம் மட்டும் அடிச்சுக்க கூடாது. நான் தான் ராஜா, நான் தான் ராஜான்னு இருக்கிறதுல பெரிய பெருமை இல்லை. தனக்கு எது தர்மமோ அந்த தர்மத்துல நின்று காட்டணும். தன்னுடைய தர்மத்தை காப்பாத்தினாதான் லோகத்தை காப்பாற்றுற சக்தி அவனுக்கு உண்டு. தன் தர்மமே என்னன்னு தெரியாது. அதர்மத்துல இருக்கிறவனுக்கு தன் தர்மமே தெரியாது. அப்புறம் எப்படி உலகத்தை காப்பாத்துறது? அதனால இந்த இடத்துல ராமருக்கு தன்னுடைய தர்மம் பட்டாபிஷேகம்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்துல கைகேயி கேட்ட வரத்தினால ராமர் வனவாசத்துக்கே கிளம்பி போறார். அதுதான் இப்போது தர்மம் அப்படின்னு பரதனுக்கும் உபதேசம் பண்றார். நீ போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, நான் வனவாசத்தை பரிபாலனம் பண்றேன், 14 வருஷம் நான் திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இதுதான் தர்மம். அவ இப்பேற்பட்ட பகுவான ஒரு தர்மத்தை ராமர் காப்பாற்றுறார். அப்படி காப்பாற்றுறதுனால என்ன ஆயிடுத்து? ஜனங்களையும் காப்பாற்றுற சக்தி அவருக்கு உண்டு அப்படின்னு. ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய, தன்னுடைய தர்மத்தை காப்பாற்றணும்.
அப்படி ஒரு குணம் உடையவர் ராமர். அப்புறம் சர்வதாபிகத சத்பிஹி, எப்ப பார்த்தாலும் ராமரை சுத்தி ஒரு சாதுக்களுடைய கூட்டம் நிரம்பி இருக்கும். எப்பொழுதும் எங்க போனாலும் ராமருக்கு ஒரு கூட்டம்தான். சித்திரகூடத்துல போய் ராமர் சீதையும் லக்ஷ்மணனோடையும் இருக்கார். அந்த சித்திரகூடத்துக்கு போய் அங்க தனித்து இருக்கலாம்னு ராமர் அங்க போய் இருக்கார். பரதன் ராமரை பார்க்க வரான். தசரதருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முடிச்சிட்டு பரதன் ஓடி வரான் ராமரை பார்க்க. அப்படி தவிச்சுட்டு வரக்கூடிய பரதன், ராமர் தனியாதான் இருப்பார், நாம பேசி ராமரை சமாதானம் பண்ணி அயோத்திக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் ஒரு திட்டம் கட்டிட்டு வரான். எப்பவுமே நாம என்ன திட்டம் போட்டாலும் சரி, தெய்வம் என்ன சங்கல்பம் பண்றதோ அதுதான் நடக்க போகுது. அப்ப நாம திட்டம் போடாம இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாம பண்ற திட்டத்தை தெய்வத்தினிடத்துல நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு அது சரியா இருந்ததுன்னா தெய்வமும் அதுதான் நினைக்கும். நமக்கு அது நடந்தா கஷ்டம் வரும் அப்படின்னும் போது தெய்வம் அதுக்கு அனுமதியே தராது. இப்ப நமக்கு அது நடக்கலன்னும் பொழுது தெய்வம் நமக்கு அனுமதி தரல. ஆனா தெய்வத்தையே வசம் பண்ற அளவுக்கு நமக்கு சக்தி வேணும். தெய்வத்தையே வசம் பண்ணணும்னா விஸ்வாமித்திரர் மாதிரி இருக்கணும். விஸ்வாமித்திரர் பிறக்கும் பொழுது பிராமணனா பிறந்தார், க்ஷத்ரியனா பிறந்தார். விஸ்வாமித்திரர் க்ஷத்ரியனா பிறந்த அவருக்கு வசிஷ்டருடைய தப்போபலத்தை பார்த்தார். க்ஷத்ரிய பலம்லாம் ஒரு பலமே கிடையாது, அகோ தெய்வ பலம் பலம் அப்படின்னு நானும் அவரை மாதிரி ஒரு பிரம்ம ரிஷியா ஆகணும்னு தபசு பண்ணினார். அவர் முதல்ல தபசு பண்ணினார். கண்ணை திறந்து பார்த்தார். ரம்பையினிடத்துல மேனகையினிடத்துல காமத்துல தன்னை எழுந்துட்டார். தபசுனுடைய பலன் மறுபடியும் தபசு பண்றார். அந்த பிரம்ம ரிஷிங்கிற நிலையை அடையிறதுக்கு மறுபடியும் தபசு பண்ணினார். கோபத்துல சபிச்சுட்டார். அந்த கோபத்துல தபசு போயிடு. அதுக்கப்புறம் மறுபடியும் தபசு பண்ணார். அப்புறம் அந்த தபசுல தான் அவருக்கு அவ்வளவு என்ன எதிர்பார்த்தாரோ அந்த ஒரு பொறுமை கிடைச்சது. அப்போ அவருக்கு அந்த தபசுக்கு வசிஷ்டரே வந்து சொன்னார், பிரம்ம ரிஷி தொம்ன சந்தேகா, பிரம்ம ரிஷி தொம்ன, நீ பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்ப அவ்வளவு அடம்பிடிச்சு பகவானை தபசு பண்ணி அவர் அடைஞ்சார். அப்போ அந்த மாதிரி நமக்கு ஒன்று அடையணும்னு ஆசை இருந்ததுன்னா, அப்படி ஒரு தபசு, அப்படி ஒரு பகவானிடத்துல ஈடுபாடு ஸ்ரத்தையா இருந்ததுன்னா பகவானே நமக்கு கிடைச்சிருவோம். பகவானே கிடைச்சிட்டா அப்புறம் நாம ஆசைப்பட வேண்டியது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நமக்கு கிடைச்சிடும். அதனால பரதன் வந்து பார்க்கறான் சித்திரகூடத்துல ஒரே சாதுக்களுடைய கூட்டம். அதனால சர்வதா அபிகத சத்பிஹி, கூட ஜனங்கள் இருந்துட்டே இருப்பா. ராமர் சமுத்திர இவ சிந்துபிஹீன, சமுத்திரத்துல எப்படி அலைகள் வந்து வந்து கம்பீரமா போறதோ, அந்த சமுத்திரம் பார்க்க எப்படி கம்பீரமான தோற்றத்தை தரதோ, அதுபோல ராமரை பார்த்தா கம்பீரமான தோற்றம் தான் தெரியும். சமுத்திரம் போல இருப்பார். ஆர்யா சர்வ சமச்சைவ, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ராமருக்கு தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னான். தசரதருடைய அரசாட்சியில வந்த வழியில புத்திரனுக்கு தான் பட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தசரதர் வச்சிருக்கார், உரிமை. ஆனா ராமர் என்ன பண்றார்? ராமர் சொல்றார், ஒரு அப்பா வழியில வந்ததுனால புத்திரனானதுனால ராஜ்யம் கிடையாது அப்படிங்கிறதையும், ஜனங்களா தேர்ந்தெடுத்ததுனால மட்டும் ஒருத்தன் ராஜாவா ஆயிட முடியாது, ரெண்டையும் தள்ளிட்டு அப்ப ராஜ்யம்ங்கிறது எதுக்குன்னா தர்மத்துக்காக தான் ராஜ்யம். அந்த தர்மம் என்ன சொல்றதோ அந்த தர்மப்படி நடந்து ராஜ்யத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த குணங்கள்லாம் ராமர்கிட்ட இருக்கு. இப்படி குணங்கள் அப்புறம் சொல்றார், இந்த குணங்களை சொல்லிண்டே வந்தவர் ராமருடைய ரூப அழகுக்கு வந்துட்டார். எப்படி இருப்பார் ராமர்னா, சதைக பிரிய தர்ஷனா, பார்க்க பார்க்க பிரிய தர்ஷனா இருப்பார்.
அப்படின்னா என்னன்னா, ஒரு தடவை ராமரை நாம பார்த்தோம்னா அவரை பார்த்ததுமே நமக்கு ஒரு ஹிருதயத்துல ராமர் மேல ஒரு பிரியம் உண்டாயிடும். பிரிய தரிசனா. வாலி சொல்றான், வாலிய ராமர் மறைஞ்சிருந்துதான் அடிச்சார். வாலிய ராமர் மறைஞ்சிருந்து அடிச்சார். அந்த வாலிய மறைஞ்சிருந்து அடிச்ச ராமர் நேரா தன்னுடைய குகைக்கு போகாம அந்த வாலி முன்னாடி வந்து நிக்கிறார். அவன் திட்டுவான்னு தெரியும், ஏன் மறைஞ்சிருந்து அடிச்சேன்னா கேட்பான்னு தெரியும், தெரிஞ்சும் அவன் முன்னாடி வந்து நிக்கிறார். அப்படி வந்து நிற்கும் பொழுது வாலி சொன்ன முதல் வார்த்தை, அப்படி ராமரை பார்த்தான், என்னை யார் இந்த அம்பை வச்சு அடிச்சான்னு இப்படி பார்த்தான், ராம்னு அதுல எழுதி இருந்தது. ராம்னு எழுதி இருந்தது. இப்படி பார்த்தா ராமர் வந்து நிக்கிறார். ராமர் வந்து நின்றதும் ராமரை பார்த்ததும் என்ன சொல்லணும், இப்படி பண்ணிட்டே அப்படி பண்ணிட்டேன்னு அப்படி சொல்லல. ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்ததுமே பிரிய தரிசனா அப்படின்னா, எவ்வளவு பெரிய இழப்பு ஆயிருக்கும் நான் இறந்து போயிருந்தா. உன்னுடைய இந்த அழகை பார்க்காம போயிருப்பனே ராமா, நல்ல வேலை எனக்கு உயிர் இப்ப கொஞ்சோண்டு இருக்கே, உன்னை பார்க்கறதுக்கு இந்த உயிர் கிடைச்சிடே அப்படின்னா. இவ்வளவு பிரியமா இருக்கியே பார்க்க அப்படின்னா. இப்படி ஒரு பிரியனா யாருக்காவது நமக்கு யார்கிட்டயாவது தோணுமா? தோணாது. பிரியம் அப்படிங்கிறது ஹிருதயத்திலேருந்து உண்டாகணும். பிரியம்ங்கிறது வெளியிலேந்து வர விஷயம் இல்லை, உள்ளேந்து வரக்கூடிய விஷயம். நமக்கு ஒருத்தர் மேல பிரியம் வராது, வெறுப்பு தான் உள்ளேந்து வருது. இவாளை பிடிக்கல, அவாளை பிடிக்கல, இவா இப்படி இருக்கா, அவா இப்படி இருக்கா, நாம இவா கிட்ட சரியா இருக்க முடியாது, அவா கிட்ட இருந்தாதான் சரியா வரும், இங்க இருந்தா சரியா வராது, நாம இந்த காரியம் பண்ணாதான் சரி, அந்த காரியம் பண்ணாதான் சரி, இவா சொல்றத இப்படிங்கிறதெல்லாம் ஹிருதயத்திலேருந்து வர வெறுப்பு. ஆனா அந்த ஹிருதயத்துல நாம உண்மையான பக்தி பண்ணினோம்னு சொன்னா பகவானிடத்துல வெறுப்புங்கிறது யாருக்கிட்டையும் வராது. ஏன்னா விருப்பு வெறுப்புங்கிறதெல்லாம் நாம இன்னும் பகவானை உணராத வரைக்கும் தான். பகவானை உணர்ந்துட்டோம்னா பகவானை தவிர அந்நியதா இன்னொரு விஷயமே நமக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி பிரிய தரிசனா, ஒரு தடவை ராமரை பார்த்தா நமக்கு பிரியம் உண்டாயிடும். ராமர்கிட்ட பிரியம் உண்டானதுனால மறுபடியும் ராமரை பார்க்கணும்னு தோணுமா, மறுபடியும் ராமரை அப்படி பார்க்கறதுனால மறுபடியும் பிரியம் உண்டாகும். மறுபடியும் பிரியம் உண்டாக மறுபடியும் பார்க்கணும்னு தோணும், மறுபடியும் பார்த்ததுனால பிரியம் உண்டாகும், பிரியம் உண்டானதுனால பார்க்கணும்னு தோணும், பார்த்ததுனால மறுபடியும் பிரியம் உண்டாகும். அப்புறம் என்னன்னா சதா பிரிய தரிசனஹா, எப்பொழுதும் பிரிய தரிசனையே பார்க்கணும்னு தோணும். அப்புறம் என்ன அப்படின்னா ஏக பிரிய தரிசனஹான்னா, வேற யாரையும் பார்க்க தோணாது, ராமர் ஒருத்தரை பார்த்தா போரும்னு வந்துருமா. சதா ஏக பிரிய தரிசனஹா அப்படின்னா, இன்னொருத்தரை பார்க்கணுங்கிற ராமரை பார்த்துட்டோம்னா இன்னொரு முருகனை பார்க்கறேன், விநாயகரை பார்க்கறேன், அங்க போய் ஒரு அம்மனை பார்க்கறேன் அப்படிங்கிற புத்தி எல்லாம் வரவே வராது. அப்படி புத்தி வந்ததுன்னு சொன்னா நாம ராமரை ஒழுங்கா பார்க்கலன்னு. ஏன்னா சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், சுவாமி நம்மாழ்வார் சொல்லக்கூடிய விஷயத்துல நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே அப்படின்னு, தன்னுடைய அந்த ஆதிப்பிரான் பகவானை தவிர வேற யாருக்கிட்டையும் என் மனசு போகாதுங்கிற. ஹனுமார் சொல்றார், ஹனுமார் கிட்ட போய் கேட்டா வைகுண்டத்துக்கு நீர் வரீரான்னு ராமரே கேட்டார். நான் வைகுண்டம் போயிட போறேன், இந்த உலக அவதார காரியங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு, அதனால நான் வைகுண்டம் போயிடலான் இருக்கேன், அனுமன்னே நீர் வரீரா? ஹனுமான் சொல்றார், அந்த வைகுண்டத்துல இதே ராமருடைய ரூபத்தை நான் பார்க்க முடியுமான்னு கேட்டார். இல்ல இல்ல, அங்க நாராயணன் ஒருத்தர் இருப்பார். ஐய, எனக்கு அந்த நாராயணன்லாம் வேண்டாம், எனக்கு ராமர் தான் வேணும். அங்க ராமாயணம் பாராயணம் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது. அப்போ அந்த இடத்துல ராமநாம ஜபம் பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. ராமாயணம் கதையாவது யாராவது சொல்லி கேட்க முடியுமா? அதுவும் முடியாது. ராம பஜனையாவது பண்ணலாமா? அதுவும் முடியாது. அப்புறம் எதுக்கு எனக்கு வைகுண்டம் வரணும்னு? பாவோ நான்யத்ர கச்சதி,
ராமரை தவிர எனக்கு வேற எங்கேயும் வர வேண்டாம் அப்படின்னு. அதுதான் ஏகாந்தமான பக்தின்னு பேரு. ஏகாந்தமான பக்தின்னா எதுனா ஒரே தெய்வத்தினிடத்துல இருக்கணும் நம்ம பக்தி. அதனால இந்த இடத்துல சதா பிரிய தரிசனஹா, ஏக பிரிய தரிசனஹா, சதா ஏக பிரிய தரிசனஹான்னு ராமரை தவிர வேற யார்கிட்டையும் நம்ம சிந்தனை போகாது அப்படின்னு. இப்படி ராமாயணத்தை ராமருடைய குணங்களையும் ராமருடைய அழகையும் சொல்லிட்டு வந்தவர். இப்படிலாம் ராமருடைய குணங்களை சொல்லி மாளாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு வேதத்தை முழுசா அத்தியனம் பண்ணணும், படிக்கணும்னு ஆசை வந்தது. சரின்னு அவர் வேத பாடசாலையில சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சார். 95 வயசாயிடுத்து, இன்னும் வேதத்தை முடிக்க முடியல, படிச்சுட்டே இருக்கார். உடனே பார்த்தார், இவ்வளவு வயசாயிடுச்சே இன்னும் வேதம் முடிக்கலையே. மறுபடியும் என்ன பண்ணார், இதை முழுசா படிக்கணும்னா இன்னும் கொஞ்ச காலம் உயிர் வேணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தார். கண்ணை மூடின்னு தபசு பண்ணார். இந்திரனை குறித்து தபசு பண்ணார். இந்திரன் பிரத்யட்சமானா, என்ன வேணும் வரம்னா, எனக்கு ஒரு 100 வயசு வரம் கொடுனார். சரி அப்படியே ஆகட்டும்னு இந்திரன் மறைஞ்சு போயிட்டான். மறுபடியும் வேதத்தை விட்டதுலேருந்து தொடர்ந்து வந்தார். மறுபடியும் 95 வயசு கிட்ட வந்துட்டார். மறுபடியும் கண்ணை மூடி தபசு பண்ணார். இந்திரன் வந்தான், என்ன வேணும்னார், 100 வயசு வேணும்னார். அப்படியே தந்தேன்னு போயிட்டான். இப்படியே ஒரு 4-5 தடவை இப்படி இவர் தபசு பண்ண. ஒரு தடவை இந்திரன் வந்து கேட்டான், ஆமா நீ என்னத்துக்கு தான் இப்படி 100 வயசா கேட்டுக்கிற, என்ன விஷயம்னு. இல்ல, நான் வேதத்தை என் வாழ்நாள் முடியறதுக்குள்ள நான் அத்தியனம் படிச்சு முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளவு வயசாகியும் நான் வேதத்தை இன்னும் முடிக்க முடியல, அதான் 100 வயசா கேட்டுன்னு இருக்கேன். அப்படியா? உடனே தேவேந்திரன் சொன்னா, என் கூட வாரும் அப்படின்னு சொல்லி இமயமலை மாதிரி ஒரு பெரிய மலைய அந்த முனிவருக்கு காண்பிச்சார். அதோ பார், என்னது தெரியுமா அதுன்னு. என்னதுன்னு கேட்டார். அதுதான் வேதம். உடனே அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு குன்று, ஒரு சின்ன மடு மாதிரி ஒண்ணு காமிச்சார், கல்லு மாதிரி. அங்க பாரு பக்கத்துல. அது என்ன தெரியுமான்னர். அது என்ன? அதுதான் நீ படிச்சிருக்கிற வேதத்தினுடைய அளவு. அப்போ நீ இன்னும் படிக்கிறதுக்கு இவ்வளவு மலை இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஜென்மாந்தரத்துல அதை முடிச்சிடவே முடியாது. வேதம்ங்கிறது ஒரு சமுத்திரம். ஏதோ நம்ம சக்திக்கு ஏதோ 10 வருஷம் அத்தியனம் பண்ணோம், 12 வருஷம் அத்தியனம் பண்ணோம்னு இருக்கலாமே தவிர அதை முடிச்சுட்டேன்னா சொல்ல முடியாது. அதனால இப்படி ராமருடைய கல்யாண குணங்களையோ அழகையோ விவரணம் பண்ணிட்டு நமக்கே இதை சொல்றதுக்கே இவ்வளவு ஆனந்தமா இருக்கே. இந்த ராமனை பெற்ற கௌசல்யாவுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சிருக்கும். கௌசல்யானந்தவர்தனஹா. இப்படி கௌசல்யனுடைய மகிமையும் சொல்லி, காலாக்னி சதிருஷ குரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹா. ராமருக்கு உலகத்தையே அழிக்கக்கூடிய காலனுக்கு என்ன ஒரு கோபம் வருமோ அந்த கோபம் ராமருக்கும் வரும். ராமருக்கு அப்படி ஒரு கோபம் வரும்னா, அந்த கோபம் உடைய பெருமாளை எங்கேயாவது ஆத்துல வச்சுக்கலாமா? கோபம் உடைய நரசிம்மரை ஆத்துல சில பேர் வச்சுக்க மாட்டான். பெருமாளிடத்துல சிங்கம் இரண்யகசிப்பு அப்படி கிழித்து பயங்கரமான கர்ஜனை பண்ணிட்டு இருக்கார். ஆனா பிரகலாதன் அந்த பகவானிடத்துல துவேஷமே பார்க்கல. பகவான்னு கிட்ட ஓடுறான். நீ என்னுடைய ஃப்ரெண்டாச்சேங்கிறான் பகவானை பார்த்து. சிங்கம் முகத்தோட இருக்காருன்னு அவன் பயப்படல. காரணம் என்னன்னா, பகவானா பார்க்கறான். அதை ஒரு சிங்கமா பார்த்தா தான் அங்க பேதமே வருது. பிரகலாதனுக்கு அந்த பேத புத்தியே கிடையாது. அதனால ராமருக்கு கோபம் வந்ததுன்னா அவ்வளவுதான். சர்வலோகத்தையும் நாசயாமி ஜெகத் சர்வம் திரைலோக்கியம் சதராசரம்ங்கிறார் லக்ஷ்மணன்ட்ட. கொண்டு வா என் கோதண்டத்தை, சர்வலோகத்தையும் நான் நாசம் பண்ணிடுறேன் என் அம்புனாலேன்னு. சீதையை கொண்டு போயிட்டான் இந்த ராவணன்னு தெரிஞ்சதும் அவ்வளவு கோபப்பட்டார். அப்ப அந்த கோபம் அவருக்கு என்னன்னா, அந்த கோபம் கூட அவருக்கு குணம்னு சொல்லியிருக்கு.
அப்படி ஒரு கோபப்பட்டாரே தவிர அடுத்த க்ஷணமே அந்த சீதையை எங்க தேடுவோன்னு குழந்தை மாதிரி தேடுறார். க்ஷமயா பிருத்திவி சமஹ, அப்படி கோபமே வராது. அவர் வந்தா அந்த கோபத்துக்கு காரணம் உண்டு, கோபமே வராது. மேலும் ராமரை பத்தி சொல்லும் பொழுது பூமிக்கு என்ன பொறுமையோ அந்த பூமாதேவியையே சிருஷ்டி பண்ண பகவானுக்கு எப்பேற்பட்ட பொறுமை, அந்த பொறுமை தான் ராமருக்கு. மேலும் என்னன்னா ராமரை பத்தி சொல்லும் பொழுது பூர்வபாஷி மிருதுபாஷி என்றெல்லாம் சொல்றார். அனாவசியமா ஒரு காரியம் ராமர் செய்யவே மாட்டார், ஆனா எப்பொழுதும் காரியம் செஞ்சுட்டே இருப்பார். ஏதாவது ஒரு வேலை நிமித்தமா செஞ்சுட்டே இருப்பார். அதனால யாருக்கு ஹிருதயத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே நிறைவேற்றிடுவார் க்ஷணத்திலேயே. இப்படி அந்த ராமருடைய குணங்களை சொல்லி ராமருடைய ராமாயணத்தை சுருக்கமா சொல்லிட்டு நாரத பகவான் இவர் கேட்டதுக்கு பதிலா வால்மீகி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். உடனே வால்மீகி பகவானுக்கு ராமருடைய தியானம் சதா இருந்துட்டே இருக்கு. மத்தியான நேரம் வந்துடுத்து மாத்தியானிகம் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு தமசா நதிக்கரைக்கு தன்னுடைய சிஷ்யர் பரத்வாஜன்னு பெயர். ராமாயணத்துல வேற ஒரு பரத்வாஜன் ஒரு முனிவர் இருக்கார், அவர் இல்லை, இது வேற. அதே பேர்லயே நிறைய பேர் இருப்பா. அந்த பரத்வாஜன்கிற ஒரு சிஷ்யனை அழைச்சிண்டு தமசா நதிக்கரைக்கு வரார். வர வழியெல்லாம் இப்ப அவருக்கு ஹிருதயத்துல கவி அப்படிங்கிற ஒரு எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பார்த்து அதை அலங்காரமா நினைச்சிக்க கூடிய ஒரு கவிதா ஹிருதயம் வந்துடுது. அதனால இந்த கவிதா ஹிருதயம் வந்ததுனால இயற்கையை ரசிச்சுண்டே போறார். தமசா நதியின் இடத்துல வந்தார், அந்த ஜலத்தை பார்த்தார், சுத்தமான ஜலமா இருக்கு. தன் சிஷ்யனை பார்த்து சொன்னார், இந்த ஜலம் எவ்வளவு சுத்தமா இருக்கு பாரு, இது மாதிரிதான் சாதுக்களுடைய ஹிருதயம் எப்பொழுதும் சுத்தமா இருக்கும், கலங்கியே இருக்காது என்று சொல்லி அதில் இறங்கி சங்கல்பம் பண்ணிக்கிறார், ஸ்நானம் பண்ணணும் அனுஷ்டானம் பண்ணணும்னு. அப்ப அப்படியே பார்த்துட்டே வரும்போது மரங்கள்லாம் அசையறத ரசிக்கிறார், மரத்தினுடைய அழகை ரசிக்கிறார். ஏன்னா கவியினுடைய ஹிருதயம், கவிஞர்களுடைய மனசு எப்படி இருக்கும்னா எதை பார்த்தாலும் ரசிக்கும். அதனால இவரும் அதை மாதிரி ரசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு மரத்துல கிரௌஞ்ச பக்ஷி அப்படின்னு ஒரு ஆண் பறவை பெண் பறவை, எப்போதும் அது ஜோடியாத்தான். அந்த ஆண் பறவை பெண் பறவைய இவர் பார்க்கிறார். அந்த ஆண் பறவைய பெண் பறவை இப்படி பார்க்கும் பொழுது ஆண் பறவையின் இடத்துல பெண் பறவை சந்தோஷமா ஜோடியா விளையாடின்னு இருக்கு ரெண்டுமே. அப்போ ஒரு வேடுவன் அதுல ஆண் பறவைய அம்புனால அடிச்சுட்டான். அது துடிச்சு கீழே விழுந்து இறந்து போயிடுறது. இப்படி சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஆண் பட்சிய பெண் பட்சியினிடத்திலேருந்து பிரிச்ச இந்த வேடுவனை பார்த்ததும் அவருக்கு ஒரு சோகம், அந்த பட்சி இறந்து போயிடுச்சேன்னு ஒரு சோகம். அந்த சோகத்துல வந்த ஒரு ஸ்லோகமா, நம்மெல்லாம் கூட தான் சோகமா இருக்கும். சோகமா இருந்தா எங்கேயாவது ஸ்லோகம் வருமா? நமக்கு ஸ்லோகம்ங்கிறது சந்தோஷமா இருந்தாலும் வராது, துக்கமா இருந்தாலும் வராது, கோபமா இருந்தாலும் வராது, எப்போதும் வராது. அதெல்லாம் கவிஞர்களுக்கு தான் வரும். அதனால அப்படி வந்த அந்த ஸ்லோகத்துல அந்த வேடுவனை சபிக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டார். மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமசாஸ்வதி சமாகம் யத்க்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோஹிதம். மா நிஷாத அப்படின்னா வேடுவனேன்னு அர்த்தம். நிஷாத, ஏ வேடுவனே, சந்தோஷமா ரெண்டு கிரௌஞ்ச பட்சிகள் சந்தோஷமா இருந்துருக்கக்கூடிய சமயத்துல எப்போ நீ அதுல ஆண் பட்சிய உன்னுடைய அம்புனால அடிச்சு கீழே தள்ளி சாகடிச்சிட்டியோ, அதனால நீயும் ரொம்ப காலம் இந்த பூலோகத்துல ஜீவிச்சுண்டு இருக்க மாட்டாய் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு இதான் அர்த்தம்.
ஆனா இப்படி ஒரு சாபம் கொடுத்தா மாதிரி ஒரு ஸ்லோகம் எப்படி வந்தது தன் நாக்கிலன்னு சிந்தனை பண்ணிக்கிறார். இப்படி ஸ்லோகம் கோபம் வந்தா இப்படி ஒரு ஸ்லோகம் வருமா அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சுட்டே அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு நேரா தன்னுடைய ஆசிரமத்துக்கு வரார். ஆசிரமத்துக்கு வரார். வாசல்ல வந்து பார்த்தா ஆசிரம வாசல்ல சாட்சாத்து பிரம்மதேவனே இவர் முன்னாடி காத்துன்னு இருக்கார் வால்மீகி பகவானுக்காக. எந்த பிரம்மாவை இரண்யகசிபு கடுமையான தபசு பண்ணி பிரத்யக்ஷமாக்கினானோ, எந்த பிரம்மாவை ராவணன் 10 தலையை அறுத்து போட்டு பிரத்யக்ஷமாக்கினானோ, அப்பேற்பட்ட பிரம்மா எதுவுமே பண்ணாம வால்மீகி ஆசிரமத்து முன்னாடி வந்து நிற்கிறார். அந்த பிரம்மாவை பார்த்தும் கூட பிரம்மா வந்தது ஆச்சரியமா தெரியல வால்மீகி பகவானுக்கு. அப்பயும் தன் நாக்கில் இந்த ஸ்லோகம் எப்படி வந்தது அதை சொல்றதுக்கு தான் பிரம்மா வந்திருக்க. பிரம்மாவை உள்ள கூப்பிட்டார். அவருக்கு செய்ய வேண்டிய ஆராதனைகளை பண்ணினார். பிரம்மா வந்து வால்மீகியை பார்த்து சொன்னார், எப்பவுமே ஒரு குடும்பத்துல மனைவி எங்கேயாவது போறேன், கடைக்கு போறேன், வெளில போறேன், எங்கேயாவது போறேன், கோவில் போறேன்னா கணவன் இடத்துல சொல்லிட்டு தான் போவா. இது மாதிரி நான் போயிட்டு வரேன், இங்க போயிட்டு வரேன், பார்த்துக்கோங்க. அப்போ அது மாதிரி எங்காத்து மாமி இன்னைக்கு சொல்லிக்காம கொல்லிக்காம இங்க வந்துட்டாப்பா. பிரம்மாவாத்து மாமி வால்மீகி பகவான் ஆசிரமத்துக்கு வந்துட்டார்னு பிரம்மா சொன்ன உடனே வால்மீகி இப்படி பார்க்கணும் இல்லையா. பிரம்மாவுடைய மனைவி யாரு? சரஸ்வதி. சரஸ்வதி எங்க வருவா? எல்லாருடைய நாட்களையும் வருவா. அதனால சரஸ்வதி உன்னுடைய ஸ்லோகம்னு ஒண்ணு வந்ததே, அதுதான் சரஸ்வதி. அதுக்கு உனக்கு இப்போ நான் அர்த்தம் சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமசாஸ்வதி. அதாவது நீ ஏதோ அந்த வேடுவனை சபிச்சிட்டதா சொல்ற ஸ்லோகம் இல்லை இது. பின்ன என்னன்னா, இது வேடுவனுக்கான ஸ்லோகம் இல்லை. நீ லோகத்துல ஒரு பெரிய காரியம் பண்ணணும். ராமஸ்ய சரிதம் கிருஷ்ணம் குருத்வம் ரிஷி சத்தமா. நீ ராமாயணம்ங்கிற ஒரு பெரிய சரித்திரம் பண்ணணும். அதை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகம் உனக்கு வந்தது. எப்படி செய்யணும் அப்படின்னா, தர்மாத்மனோ குணவதா லோகே ராமஸ்ய தீமதான்னு ஆரம்பத்திலேருந்து ராமாயணம் பார்த்தோம்னா ராமர் தர்மாத்மா தர்மாத்மான் தான் இருக்கு. ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்றார். ஆரம்பத்திலேருந்து தர்மத்தை தான் ராமர்ல சொல்றது. அப்படிங்கிற தர்மத்தினுடைய கோணத்துல பார்த்தானும் குணத்தினுடைய கோணத்துல பார்த்தானும் ராமருடைய மகிமை அவ்வளவு பெருசு. அதனால ராமாயணம்ங்கிற ஒரு சரித்திரம் பண்ணணும், நீ எழுதணும். ராமாயணங்கிற சரித்திரம் உனக்கு எழுத தெரியுமா அப்படின்னு நீ நினைக்காத. உன்னுடைய சுதந்திரமா உனக்கு எழுதக்கூடிய அளவுக்கு அந்த ஞானத்தை நான் தரேன். ராமருடைய அவதார காலத்திலிருந்து ராமர் அந்தர்தானமாகக்கூடிய காலம் வரைக்கும் என்னென்ன விஷயம் இருக்கோ நடந்ததோ அந்த அத்தனை ஞானத்தையும் நான் உனக்கு தரேன். நீ என்ன எழுதுறியோ அதுதான் அங்க ராமாயணத்துல நடந்திருக்கும். நதேவாக் அன்ருதா காவ்யே. ராமாயணத்துல ஒரு சேப்பா கூட தப்பு சொல்ல முடியாதான். ஏன்னா அதுதான் அங்க நடந்திருக்கும். அப்பேற்பட்ட திவ்யமான ஞானத்தை உனக்கு தரேன். திவ்யமான ஞானத்தை தரேன். ராமாயணம்னாலே வால்மீகி ராமாயணம் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். வால்மீகி ராமாயணம் தான் துளசிதாஸ் ராமாயணமோ அத்தியாத்ம ராமாயணமோ வேற எந்த ராமாயணத்தை எடுத்தாலும் கம்ப ராமாயணமோ எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் வால்மீகி ராமாயணம் தான். வால்மீகி ராமாயணம் இல்லைன்னா வேற எந்த ராமாயணமும் கிடையாது. அப்போ அந்த வால்மீகி ராமாயணத்துல வால்மீகியை பார்த்து சொல்றார், நீ எழுதக்கூடிய அந்த ஸ்லோகத்துல அந்த கதையில
என்ன நடந்ததோ அதை தான் நீ எழுதுவ, நீ என்ன எழுதிருக்கியோ அதுதான் அங்க நடந்திருக்கும், அதனால ஒரு தப்பு கூட அதுல வராது. பின்ன அப்ப இந்த ஸ்லோகம் ஏன் இப்படி வந்தது அப்படின்னு கேட்கிறியா? அதுக்கு பதில் சொல்றேன். மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமசாஸ்வதி சமாக யத்கிரமுஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம். மா அப்படின்னு சொன்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். மா அப்படின்னா மகாலட்சுமின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது நிஷாத அப்படின்னும் பொழுது, அதாவது இது சாட்சாத்து மா எப்போதும் மானா மகாலட்சுமி, எப்பொழுதும் மகாலட்சுமியை ஸ்ரீயை உடையவன் யாரு? எப்பொழுதும் ஸ்ரீயை உடையவன் ஸ்ரீனிவாசன் பெயர். இது ஸ்ரீனிவாசனுக்கு மங்களாசாசனம் பண்ணக்கூடிய ஸ்லோகம். சாட்சாத்து திருப்பதி பெருமாளுக்கே மங்களாசாசனம், ஸ்ரீனிவாசனுக்கு மங்களாசாசனம் அப்படின்னா அந்த ஸ்ரீனிவாச பகவான் ரொம்ப காலம் உலகத்துல இருந்துருக்கணும். எப்போனா இந்த ராமாயணம் இருந்தா இருக்கும். அதனால பகுகாலம் நீர் வந்து இந்த பூமியில ஜீவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்ணின ஸ்லோகம் இது. பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது. அப்ப யாரால பண்ண முடியும்? ரிஷிக்கு உண்டு அந்த சக்தி. ஆழ்வார்கள் பாடினான்னா அது மங்களாசாசனம்னு சொல்றோம். அப்போ ஆழ்வார்களுடைய பக்தி அப்படி இருந்தது. பகவான் ஏத்துண்டான். பகவான் ஏத்துண்டான்னா அதுதான் மங்களாசாசனம். பகவான் ஏத்துக்காத பட்சத்துல நாமே சொல்லிக்க வேண்டியதுதான் அது. அப்ப இந்த இடத்துல ரிஷிகளுக்கு அப்பேற்பட்ட தன்மை உண்டு. அதனால ரிஷிகளுடைய பெருமை, ஸ்ரீயை உடையவன் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறதுனாலே மான்னு சொன்னா லக்ஷ்மி, மா நிஷாத அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அர்த்தம். அதனால ஸ்ரீனிவாசன் கிரௌஞ்ச அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு அசுரனை கூட குறிக்கும். ராவணன்கிற அசுரன், அந்த ராவணனை வதம் செய்தவன் அந்த பகவான், அதையும் ஸ்ரீனிவாசன் எடுத்துக்கலாம். அதனால ஸ்ரீனிவாசனுக்கு என்ன மகிமை? அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் என்னையாழ்வானே நிகரர் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஒரு க்ஷணம் கூட பகவானை விட்டு தாயார் பிரிஞ்சதே கிடையாது, ஸ்ரீனிவாசனை விட்டு. அதனால அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களாசாசனம். நீ ராமாயணம்ங்கிற இந்த சரித்திரத்தை செஞ்சா இந்த உலகத்துல சூரியன் எவ்வளவு காலம் இருப்பானோ, சந்திரன் எவ்வளவு காலம் இருக்குமோ, நட்சத்திரங்கள் எவ்வளவு காலம் இருக்குமோ அத்தனை காலம் நீயும் பிரம்மலோகத்துல என்னோட சௌக்கியமா இருப்பாய். ராமாயணம் இருக்கிற வரைக்கும் பகவானுக்கு பலம் விஷ்ணோகோ பிரவர்த்ததாம்னு சொல்றார். ராமாயணத்தினால யாருக்கடா பலம்னா பகவானுக்கு பலம்ட்ட. ஏன்னா முனிவரா இருக்கிறதுனால அவ்வளவு தைரியமா சொல்றார். ஆனா ராமாயணத்தினால நமக்கும் பிரயோஜனம் இருக்கு. இப்படி அந்த பிரம்மா ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணிட்டு போனார். என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரே குடும்பத்துல குடும்பமே வந்து வால்மீகியை பார்த்துட்டு போகுது. பிரம்மாவுடைய புத்திரன் மானச புத்திரன் தான் நாரதர். ஃபர்ஸ்ட் நாரதர் வந்தார். பையனை தேடிண்டு பின்னாடி அம்மா சரஸ்வதி வந்தா. ஆத்துக்காரிய தேடிண்டு பிரம்மாவும் வந்துட்டார். இப்ப எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கார் வால்மீகி பகவான். அப்போ அந்த வால்மீகி பகவான் பிரம்மதேவன் சொன்ன ஒரு காரணத்தினால தான் அந்த வால்மீகி ராமாயணம்ங்கிற முழு விஷயத்தையும் ஸ்லோகங்கள், சர்க்கம், காண்டம் அப்படின்னு அழகா எழுத ஆரம்பிச்சார். ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபணதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசச்ச வதம் நிஷாமயத்வம். அழகா ராமாயணத்தை எழுதி முடிச்சார். ராமாயணத்தை எழுதி முடிச்சா அதை யாருக்காவது சொல்லி கொடுக்கணும். காவியங்கள்லாம் பொதுவா சரித்திரங்கள், இதிகாச புராணங்கள்லாம் சிஷ்யர்களுக்கு சொல்லி தரது வழக்கம் குருநாதர்.
அந்த வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துல தான் லவகுஷர்கள் அங்க வளர்ந்துட்டு வரா. சீதையை காட்டுல ராமர் விட்டுட்டார். சீதை வால்மீகி ஆசிரமத்துல தான் இருந்தா. பிரசவம் அங்கதான் ஆச்சு. லவகுஷர்கள் அங்கதான் வேத அத்தியனம் பண்ணி இப்ப காவிய நாடகங்கள்லாம் படிக்கிற அளவுக்கு, சாஸ்திரம் படிக்கிற அளவுக்கு வயசு வந்துடுச்சு. அதனால இந்த லவகுஷர்களுக்கு முழுக்க ராமாயணத்தை சொல்லி உலகம் பூரா அந்த ராமாயணத்தை போய் பிரச்சாரம் பண்ணு என்று வால்மீகி அனுப்பினார். அந்த இடத்துல போய் இந்த குழந்தைகள் அழகா ராமாயணத்தை சங்கீதமா சொல்றா. சங்கீதமா ராமாயணத்தை சொன்னா, எதுவுமே சங்கீதமா சொன்னா பகவானுக்கே ராமரை பத்தி சொல்லும் பொழுது ராமபத்ரரா ஸ்ரீ ராமச்சந்திரரா தாமரசலோச்சன சீதா சமேதரா அதுல வரும் பொழுது சாமகானலோலா சக்கனையரா சாமகானலோலா சக்கனையரா என்று சாமகான லோலன். பகவானுக்கே சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். சங்கீதத்தினால பகவான் மயங்கிடுவான். அதனால அந்த சங்கீதம் பாசுரன் சேவிக்கிறான பகவான் அப்படியே உட்கார்ந்து கேட்பான். ஏன்னா அது சங்கீதமா அவ பாடுவா, அது சங்கீதமா இருக்கவாளுக்கு. அதனால சாமகான லோலன். சங்கீதமா ராமாயணம் படிக்கணும், சங்கீதமா பாகவதம் படிக்கணும், சங்கீதமா சுந்தரகாண்டம் படிக்கணும்னா அப்ப சங்கீதம்னா உடனே ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு ஒரு ராகம் போட்டு அதுல 108 மேலகர்த்தா ராகத்துல இது காம்போதி, இது ஆரபி என்றெல்லாம் இப்படி ராகம் போடணும்னு அவசியம். உடனே ஒரு அத்தியாயத்தை எடுத்து அதுல தபஸ்வாத்யனே அப்படிலாம் பாடணும்னு அவசியம் இல்லை. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம் என்று இதுவுமே ஒரு ராகம்தான். ராகம்னா சங்கீதம் தான் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சங்கீதம் தெரியாதவா என்ன பண்ணுவா? அதனால இந்த குழந்தைகள் அழகா பாடுறது. சௌதுகாந்தர்வ தத்வஜ்ஞோ மூர்ச்சனாஸ்தான கோவிதோ ரூபலக்ஷண சம்பன்னோ மதுரஸ்வர பாஷினோ. அயோத்தியை சுத்தி எல்லா இடத்தையும் இந்த குழந்தைகள் முனிவர்கள் ஆசிரமத்துக்கெல்லாம் போய் பாடுறது. இப்படி அங்கங்க பாட 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 ஒரு இடத்துல ராமாயணத்தை லக்ஷ்மண சுவாமி ஆரம்பிச்சு வைக்கிறார். எனக்கு அண்ணாவை விட்டு பிரியறதுக்கு டைம் கிடையாது, கைங்கரியம் பண்ணணும், அதனால நான் ஆரம்பிச்சு வைப்பேன், கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்ன லக்ஷ்மண சுவாமி 9 நாள் ராமாயணம் முழுக்க கேட்டுட்டு தான் போற. ஒரு இடத்துல பரதன் கேட்கிறான், ஒரு இடத்துல சத்ருக்னன் கேட்கிறான், வசிஷ்டர் ஒரு இடத்துல கேட்கிறான் இந்த குழந்தைகள் பாடுறது. எல்லாருக்கும் ஒரு ஆசை, இந்த ராமாயணத்தை ராமர் கேட்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை வருது. ராமர்கிட்ட போயிட்டு உங்களை பத்தி ஒரு கதை அப்படின்னா தன்னுடைய பெருமையை ராமர் கேட்கவே மாட்டார். அவர்கிட்ட போய் எப்படி சொல்றது? ஆனா ராமர் கேட்கணும் இந்த கதையை, ராமரை கேட்க வைக்கணுமே. வால்மீகி பகவான் இவ்வளவு அழகா எழுதியிருக்காரே, குழந்தைகள் இவ்வளவு அழகா பாடுறதே, அந்த குழந்தைகளை பார்த்தா ராமர் மாதிரியே இருக்கே. அதனால ராமருக்கும் ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா அப்படின்னு இந்த பரதன்லேருந்து எல்லாம் ஆசைப்படுறா. ஒரு நாள் பால்கனியில, ராமர் அரண்மனைக்கு பால்கனியில அப்படி நடந்துட்டு இருக்கார். சாயம் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த குழந்தைகள் பாடுறது, தெருவீதி வழியா காத்து வழியா இந்த சங்கீதம் கேட்கறது, ராமாயணம் ராமர் காதுல போய் விடுறது. ராமாயணத்தை கேட்கிறார் ராமர். பரதன் பக்கத்துல நிக்கிறான். அந்த பாடக்கூடிய குழந்தைகள் அந்த ராஜ வீதியில நடந்து வருது.
ராமர் பார்க்கிறார் அந்த குழந்தைகளை, அழகா தலைய குடிமி போட்டுண்டு கழுத்துல துளசி மாலைய சாத்திண்டு அழகான உபநயன சம்ஸ்காரம் பண்ணி கம்பீரமான ராஜ தோற்றம் அந்த குழந்தைகளுக்கு. அது வீணையை மீட்டிண்டு ஜால்ராவ அந்த சிப்லா கட்டையை தட்டிண்டு அது பாடுற ஒரு அழகு. அதுல ராமர் மயங்கி போறார். தன் குழந்தையோன்னு ராமருக்கு கூட தோன்றது அவா ரூப லாவண்யத்தை பார்த்தா. இருந்தாலும் பரதா, இது யாருப்பா இவ்வளவு அழகா சொல்றாளே. பரதனுக்கு ஆசை, உங்க குழந்தைதான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனா இது வால்மீகி பகவானுடைய சிஷ்யர்கள். ராமாயணம் சொல்றா, நம்ம சபையில ஒரு நாள் வச்சிடலாமா? ராமர் சொல்றார், என் பெருமைன்னு நான் எப்படிப்பா கேட்பேன்? அது தப்பு இல்லையா? அது கேட்க கூடாது. நீங்க உங்க பெருமைன்னு கேட்க வேண்டாம். பின்ன சீதாயா சரிதம் மகத்துனர், சீதையினுடைய தியாகத்தை பாருங்க. அதுல சீதம்மாவுடைய தியாகத்தை பாருங்க, லக்ஷ்மணனுடைய தியாகத்தை பாருங்க. இது என்னுடைய பெருமைன்னு நான் கேட்க மாட்டேன், சீதையினுடைய மகிமைன்னு வேணா கேட்கிறேன், ஏற்பாடு பண்ணுன்னு. ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்றா. நைமிசாரண்யம் அப்படிங்கிற இடத்துல தான் இது அரங்கேற்றம் ஆறுது. அயோத்தியிலேருந்து பக்கத்துல ராமர் வந்து உட்கார்ந்துண்டார். இந்த குழந்தைகள் வந்து வீணையை மீட்டா ஆரம்பிக்கலாமான்னது ராமர் சிம்மாசனத்துல கம்பீரமா உட்கார்ந்து ஆரம்பிக்கலான்னார். ராமாவதாரத்தேந்து இந்த குழந்தைகள் ஆரம்பிச்சு சீதா கல்யாண பரியந்தம், அப்புறம் ராமர் வனவாசம் போனது, பரதனுக்கு பாதுகையை கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ண வச்சது, சுபாகு மாரீச்சனை அடிச்சது, அப்புறம் சீதையை ராவணன் கடத்திண்டு போன விஷயம், ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்தது, சபரிக்கு மோட்சம் கொடுத்தது, சுக்ரீவனோட நட்பு ஏற்பட்டதை பத்தி சொல்லி, வாலிய வதம் பண்றது, சீதையை தேடி வானரர்களை அனுப்ப வச்சது, ஹனுமாரால சீதையை கண்டுபிடிச்சு சமுத்திரத்துக்கு வந்து சேதுபந்தனம் பண்ணி அதுல ராமர் அதுல சென்று லங்கேஸ்வரனான ராவணனோட அவனுடைய சகல சைன்யத்தையும் அழிச்சு ராவணனை கும்பகர்ணனை வதம் பண்ணி இந்திரஜித்தெல்லாம் வதம் பண்ணி விபீஷணனுக்கு பட்டம் கட்டி வச்சுட்டு சீதைய அலங்காரம் பண்ணி அக்னி பிரவேசம் பண்ண வச்சு மறுபடியும் அவளை ஏத்துண்டு புஷ்பக விமானத்துல மறுபடியும் ஆகாச மார்க்கமா அயோத்திக்கு ராமர் வந்தார். தன்னுடைய மர உரி ஜடாபாரம் எல்லாத்தையும் கலைஞ்சி மங்கள ஸ்நானங்கள்லாம் முடிஞ்சு ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன் 4 பேரும் மங்கள ஸ்நானம் முடிஞ்சு தசரதருடைய அரண்மனைக்கு ராமர் உள்ள புகுந்தார். அந்த ராமருக்கு பரதன் பட்டாபிஷேக ஏற்பாடு பண்ணி சதச்ச பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சகன், வசிஷ்டர் மூலமா 108 கலசஸ்தாபனம் பண்ண வச்சு அதுல வசிஷ்டர் போன்ற 8 முனிவர்கள் மூலமா ராமருக்கு அந்த குடத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி அஷ்ட கன்னிகைகள் வந்து பண்ணி மந்திரிகள்லாம் வந்து அபிஷேகம் பண்ணி ராமருடைய நெற்றில் அழகான வீர திலகமிட்டு விட்டு கையில செங்கோல் கொடுத்து அப்பேற்பட்ட ராமர் சீதையோட சேர்ந்து பரதன் சத்ருக்னனோட சேர்ந்து திருவடியில ஹனுமான் இருக்க, லக்ஷ்மண சுவாமி கொடகுடிக்க, பரத சத்ருக்னன் சாமரம் வீச ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிண்டார் என்று இந்த குழந்தைகள் கதையை முடிச்சா. உடனே இந்த குழந்தைகளை பார்த்து அதுக்கப்புறம் கதை என்னப்பா அப்படின்னு ராமர் கேட்கிறார். முதல்ல சிம்மாசனத்தை உட்கார்ந்திருந்த ராமர் ஆரம்பிக்கும் பொழுது
இந்த குழந்தைகள் சொல்ல சொல்ல அந்த சுவாரஸ்யத்துல ஜனங்களோட ஜனங்களா உட்கார்ந்துட்டாராம். அதுக்கு மேல என்ன கதை எனக்கு தெரியலையேன்னா இந்த பசங்க உடனே இந்த குழந்தைகளுக்கு சம்மானம் பண்ணணும். உடனே பரதா இந்த குழந்தைகளுக்கு என்ன சம்மானம்னர். உடனே இந்த குழந்தைகள் சொன்னா எங்களுக்கு சம்பாவனை வாங்கணும்னு எங்க ஆச்சாரியன் சொல்லி தரல, அப்படி ஏதாவது எங்களுக்கு சம்மானம் பண்ணணும்னா எங்க ஆச்சாரியனை கூப்பிட்டு ஒரு சம்மானம் பண்ணிடும். உடனே வால்மீகி பகவான் இந்த சபையில இருக்காரா என்று ராமர் வினயத்தோடு கேட்கிறார். வினயம்தான் ராமர் எப்பொழுதுமே. சாதுக்களிடத்துல அப்படி ஒரு மரியாதை ராமருக்கு. உடனே அவர் இல்ல, போய் அழைச்சிட்டு வான்னு சொல்ல அந்த வால்மீகி பகவான் சீத்தையோடையே வர. ராமர் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கார். ஆச்சாரியனான வால்மீகிக்கு நமஸ்காரம் பண்ணி செய்ய வேண்டிய பூஜைகளை பண்ணார். பக்கத்துல இப்படி சீதையை ஒரு வாட்டி பார்த்தார். மகரிஷே, இந்த குழந்தைகள் ரொம்ப அருமையா உபன்யாசம் பண்ணினா, இவாளுக்கு நான் என்ன மரியாதை பண்ணணும் என்று ராமர் குழந்தை மாதிரி கேட்கிறார். ராமர் நினைச்சா எதையாவது கொடுத்துடலாம். ஏன் ராமர் கேட்கிறார்னா, ராமாயணத்தை கேட்டா ராமருடைய குடும்பமும் க்ஷேமத்தை அடையும் அப்படின்னு ராமருக்கு ஆசை. ராமாயணம் கேட்டா எந்த குடும்பம் ராமாயணம் கேட்கிறதோ அந்த குடும்பம் க்ஷேமத்தை அடையும்னா, குடும்ப விருத்திம் தனதானிய விருத்திம் ஸ்ரீயஸ்ச முக்கியாக சுகமுத்தமம் சேனு. அப்ப ராமரே ராமாயணத்தை கேட்கும் பொழுது அப்ப வால்மீகி சொன்னார், நான் இதுல கடைசியில பலஸ்ருதி என்ன எழுதியிருக்கேன், ராமாயணம் கேட்ட குடும்பம் சௌக்கியத்தை அடைஞ்சதுன்னு அடையணும்னு எழுதியிருக்கேன். அப்ப அதை நீ சத்தியம் பண்ணு ராமா. சத்தியம் பண்ணுனா, அயோத்தியில இந்த ராமாயணத்தை கேட்டு இருக்கிற ஜனங்கள் ஏதாவது ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு இருந்ததுன்னா ராமாயணம் இப்ப கேட்டது சௌக்கியத்தை அடைஞ்சதுன்னு சொல்லலாம். ஆனா அயோத்தியில ஒரு குடும்பம் கூட கஷ்டமே படல. ஏன்னா ராமர் எல்லாரையும் காப்பாத்தின்னு இருக்கிறதுனால. அயோத்தியில ஒரே ஒரு குடும்பம் தெருவுல நிக்கிறது கஷ்டப்படுறது அப்படின்னு சொன்னா அது ராமருடைய குடும்பம் தான். அதை இங்க சத்தியம் பண்ணு, நீ சீத்தையை சேர்த்துக்கோனர். சீத்தையை சேர்த்துக்கோ அப்படின்னதும் ராமர் சொன்னார், நான் மகரிஷியான உங்க வார்த்தையை என்னைக்கும் மீற மாட்டேன். இந்த சபையில நான் சீத்தையை ஏத்துக்கிறேன். ஆனா சீத்தை உலகத்துக்கு நிரூபணம் பண்ணட்டும்னா, நிரூபணம் ஏற்கனவே அக்னி பிரவேசம் பண்ணியாச்சு. இருந்தாலும் தன்னுடைய கற்பு உலகத்துக்கே தெரியணுங்கிறதுனால, சீதையினுடைய மகிமையை லோகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுனால ராமர் அப்படி சொன்னார். உடனே சீதா பிராட்டி பூமியிலேருந்து தோன்றினவள் பூமியை ஒரு தட்டு தட்டினான். பதிவிரதா ராஜ்யம் அப்படின்னு பல பதிவிரதைகள், அருந்ததி அனசூயை போன்றவர்கள்லாம் இருக்கா. அந்த ராஜ்யத்துல ஒரு சிம்மாசனம், அந்த பூமி ரெண்டா பொளந்தது, அந்த சிம்மாசனம் வந்தது. அருந்ததி அனசூயை போன்றவர்கள்லாம் வெளியில வந்தா, அதுல சீதை போய் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துண்டா, இவர்கள்லாம் ஆராதனம் பண்ணா, அதான் நிரூபணம் ஆச்சு. உடனே அடுத்த க்ஷணம் அந்த சிம்மாசனத்திலேருந்து சீதை எழுந்து வந்து தன்னுடைய குழந்தைகளை அழைச்சிட்டு ராமர் பக்கத்துல நிறுத்தி தானும் ராமர் பக்கத்துல உட்கார்ந்துண்டா. ராமாயணத்தை கேட்டதுனால ராமருடைய குடும்பமும் க்ஷேமத்தை அடைஞ்சது. ஆனா நாம நினைப்போம், ராமர் சீதை இப்படி சொன்னா, சீதை உடனே பூமியை பொளந்தா, பூமிக்குள்ள மறைஞ்சா, அப்புறம் ராமரும் சீதையும் பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னு அந்த ராமாயணம் கேட்டு நமக்கு என்ன ஆப்போறது? அப்படி கிடையாது. அப்படி கிடையாதுன்னு சொல்றதுக்கு இல்ல. பின்ன என்னன்னா, இதே சீதை ராமர் இந்த லோகத்தை விட்டு எல்லா ஜனங்களையும் அழைச்சிட்டு வைகுண்டம் அந்த சரயூ நதியில இறங்கி மறையும் பொழுது, அப்ப வால்மீகியினுடைய வார்த்தை, அண்ணனட நடந்து சீதா பிராட்டி ராமருக்கு பக்கத்திலேயே வரா அப்படின்னு. வால்மீகி ராமாயணம் தான் நமக்கு பிரமாணம். அதனால அப்பேற்பட்ட சீதைய பிரிஞ்ச ராமர் அப்படிங்கிறது நமக்கு பெருமை இல்லை. ராமரையும் சீதையும் சேர்த்து பார்க்கணும். ஏன்னா சூர்பனக சீதைய பிரிச்சு ராமரை அடையணும்னு பார்த்தா மூக்கும் காது அறுபட்டு போனா,
ராவணன் ராமரை பிரிச்சு சீதையை அடையணும்னு பார்த்தா உயிரே பெடுத்தவன். அனுமார் ராமரையும் சீத்தையும் சேர்த்து பார்த்தா தன் ஹிருதயத்திலேயே அவ இருந்தா அப்படின்னு. அப்ப அப்பேற்பட்ட ராமாயணத்தை கேட்டதுனால ராமருடைய குடும்பமும் க்ஷேமம் அடைஞ்சது என்று சொல்லி இன்றைய 2வது நாள் உபன்யாசத்தை இதோட நிறுத்திக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.